நமஸ்தே. இந்த வீடியோவில் நான் பிராத்மிக் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இது மாடல் கொஷின் பேப்பர் February 2024 பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த சென்டர், எந்த சென்டரில் நீங்கள் எழுத போகிறீங்களோ சென்டர் நேம் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து எழுதிடுங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எழுத வேண்டியது, நான் சும்மா கேகே நகர்னு எழுதுகிறேன். உங்களோட சென்டர் எதுவோ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேஷன் இன், நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா தமிழில் எழுத போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் எழுதுங்க. தி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது டேட். அங்கே 18 தானே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஹிந்தியில் எழுத தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா இங்கிலீஷில் எழுதுங்க. சரியா? நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பிளேஸில் உங்கள் நேமை எழுதுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பரிஷக்கே உபயோகத், அவங்க அதாவது இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு அது பண்ணணும், அதை நீங்கள் விட்டுருங்க. இங்கே அவங்க சைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் தொடக்கூடாது. ஃபஸ்ட் ரேட்டிங் பாருங்கள், 5 பிரசன்னம் கீழே கொடுத்துருக்கல, 5 எழுத சொன்னாங்க. 5னா 5 எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வகு கியா ஹை, வகு மேஜ் ஹை. எப்படி எழுதணும்? வகு மேஜ் ஹை எழுதணும். மறக்காமல் என்ன பண்ணணும், பக்கத்தில் கோடு போடணும். फर्स्ट क्वेश्चन पेज नंबर 16 फर्स्ट लेसन இருக்குது. செகண்ட் क्वेश्चन பாருங்க, दीवार पर क्या है, दीवार पर घड़ी है. இது பேஜ் நம்பர் 18 செகண்ட் லெசனில் இருக்குது. நான் ஏன் லெசன் வைஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் எது மட்டும் படித்தா போதும் அப்படின்றதுக்காக தான் லெசன் வைஸ் சொல்கிறேன். நோட் பண்ணிகிட்டே வாங்க. தேர்ட் பாருங்கள், गाय कहाँ है, गाय गाय यहाँ है. பேஜ் நம்பர் 20 தேர்ட் லெசனில் இருக்குது. அடுத்தது பாருங்க, आप कौन हैं, मैं गोपाल हूँ. பேஜ் நம்பர் 23 फोर्थ லெசனில் இருக்கு. ஃபிஃப்த் பாருங்க, मेज पर क्या है, मेज पर अखबार अखबार है. பேஜ் நம்பர் 25 ஃபிஃப்த் லெசனில் இருக்குது. ஸோ 1 to ஒரு 8 லெசன் படித்தா போதும், நீங்கள் இந்த 10 மார்க்ஸ் வாங்கிட முடியும். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், 4 அக்ஷரம் நம்பர்ஸ் 4 எழுதணும். நான் 7 எழுதுகிறேன். 7 1 to 10 படிக்கணும். 15 25 படிச்சுக்கோங்க, 10 20s படிச்சுக்கோங்க. அப்படி படித்தாலே இந்த 4 எழுதிட முடியும். பாருங்கள், 15 25 15 25 30 30னா 10s 20s அது படிச்சுக்கோங்க. அது படித்தாலே போதும். 30க்குள்ளே இதில் 4 நம்பர்ஸ் வந்துடும். 25 திஸ். சரியா? ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் லெட்டர் பாருங்கள், தேர்ட் பாருங்கள், दो पंक्तियों போயம் 2 எழுதணும். ஃபஸ்ட் ஒன்றுங்க தன்வான் பண்ணும். செகண்ட் போயமு கான்டெக்ஸ்ட் எழுதிட்டு போயம் என்ன போயம்னு ஹெட்டிங் எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 10 மார்க்ஸ்ன்றதுனால அது கொஞ்சம் இன்க்ரீஸாக ஆகும். இப்படி 4 மார்க்ஸ் கொடுத்துடலாம். மீதி 6 மார்க்ஸும் நீங்கள் மீனிங்ஸ்க்கு இருக்கும். பலவான் பண்ணும், அட்லீஸ்ட் இது மட்டுமாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். எழுத முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், எழுத முடிஞ்சவங்க ஃபுல்லாக எழுதுங்க. போயமை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க போதும். செகண்ட் போயம் பாருங்கள், பின்னே இருக்கே. செகண்ட் போயம், இது தேர்ட் போயமு. இந்த லைன் சேம் லைன் தான், நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுறீங்களா அதே சேம் லைன் தான், நேம் மட்டும் எழுதுனா போதும். சோட்டாசா தீப் இது எழுதினாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சோட்டாசா தீப் சலா தோ. அப்புறம் மீனிங்ஸு 6 மார்க்ஸ் வரும்.
4th ரோமன் லெட்டர் தோ ஹே மெமரி போயம் கபிர்து ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. கபிர்து 2 படிச்சுக்கோங்க. 5th ஒன்று மீனிங்ஸு ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்கோங்க. மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸும். 7th ரோமன் லெட்டர் பாருங்கள், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுன்னு எடுத்து எழுதுங்க, சஹியா கலத்துன்னு அங்கேயே மேலே ஹெட்டிங்லேயே இருக்குது பாருங்கள். 8th வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ப்ராக்கெட்டில் இருக்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதணும். 9th மேட்ச் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிடுங்க. 10th fill in the blanks. 11th ஒன் சென்டென்ஸ் மேக்கிங் 2 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. காந்திஜி இதுவும் கப்படே லெசனும் படிச்சுக்கோங்க. 12th பாருங்கள், கொஷின் ஆன்சரு ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்கோங்க. ஸ்மால் கொஷினுக்கு. பிக் கொஷினுக்கு பால்து ஜான்வரும் சலோ பாஜார் சலோ இருக்கு இல்லையா, அது 2 லெசன் மட்டும் படித்தா போதும், நீங்கள் பிக் கொஷின் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று 14th கஹானி, ஃபஸ்ட்டு 2 கஹானிஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க, ஏதாவது ஒன்று வந்துடும். 15th பாருங்கள், ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சாஹியே சாஹ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, 10th ரோமன் லெட்டரும் 9th ரோமன் லெட்டரும் படிச்சிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் எழுதிட முடியும். அதே மாதிரி ஹிந்தி மேம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல 4 எழுதணும் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இல்லையா, அந்த லெசனும் சாஹியே லெசனும் படிச்சுக்கோங்க. இது படிச்சிட்டாலே கண்டிப்பாக 4 எழுதிட முடியும். நீங்கள் ப்ராத்மிக் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா, இல்லை இன்னும் எனக்கு ஏதாவது எக்ஸாம் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து எக்ஸாம் டிப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸு லாஸ்ட் மினிட்ல எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது ப்ராத்மிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு யூஸாக இருக்கும். உங்கள் பசங்க எழுதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க சொல்லிவிட்டு அவங்கள எழுத வைங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.